ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா NVMe டெக்னாலஜிஸில் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகி வருது. அது பிசியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக. ஸோ அது வந்து டேட்டா பேக்கப் வந்து எவ்ரி மந்த்ஸ் ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, சப்போஸ் இங்கே எஸ்எஸ்டி ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜில் வந்து டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்கும். எஸ்எஸ்டினுடைய காஸ்ட்லாம் இன்றைக்கெல்லாம் ரொம்ப பீக் லெவலில் இருக்குது. அது இல்லாமல் லேபுக்கு நீங்கள் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு லேபுக்கு அனுப்புனாலும் உங்களுக்கு அதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். மினிமம் 35,000 இல்லாமல் சார்ஜஸ் பண்ணுறது இல்லை. ஸோ எவ்ரி மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் டேட்டா பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸே இல்லாமல் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. இன்புட் சைடில் பவர் ஃப்ளக்சுவேஷன் வராமல் பார்த்துங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இன்புட் சைடில் வந்து நீங்கள் யூபிஎஸ், கிரவுண்ட் எர்த்திங் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வர மாரி பார்த்துக்குங்க. எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக் ஆகும். பாதியிலேயே சிஸ்டம் ஸ்ட்ரக் ஆகுது. அது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டா பேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.